வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 2004 ரிலீஸ் ஆன ஆன்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட முக்கியமான கருவூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டியை ஒழுங்காக கவனிக்காமல் விட்டான்னா அந்த பொண்டாட்டி தன்னோட உடம்பு ஆசைக்காக இன்னொருத்தனை தேடி போகத்தான் செய்வா அப்படிங்கிறத தான் இந்த படத்தோட கருவூலமாக வச்சு எடுத்திருக்காங்க. சரி, படத்தோட கதைக்கு வரலாம். படம் ஆரம்பிக்கும் போது ஹீரோ ஒரு காரில் போயிட்டே இருப்பார். ஹீரோவோட கையில் கொஞ்சம் ஃபோட்டோலாம் இருக்கும். அது என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்ட்டியோட ஃபோட்டோ தான். அந்த ஆன்ட்டி தான் ஹீரோயின். அந்த ஆன்ட்டியோட முழு நிர்வாணமான ஃபோட்டோவை ஹீரோ வச்சு ரசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இன்னொரு பக்கமா வந்த காரு அவனோட காரு மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்படியே இமிடியேட்டா ஒரு கட் பண்ணி ஆன்டர்ஸ் அப்படின்னு டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. டைட்டில் கார்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கட்டுவாங்க. அங்க ஹீரோயின் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சமைப்பா. புருஷன் ஒரு கிஸ் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு ஆபீஸ் கிளம்பி போயிருவான். ஹீரோயின் ஒரு நர்ஸ். சோ புருஷன் பகல்ல வேலைக்கு போனா இவளுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும். அவளுக்கு பகல்ல வேலை இருந்தா ஹீரோவுக்கு நைட் ஷிஃப்ட் வேலை இருக்கும். இப்படி ரெண்டு பேரும் தனித்தனியா வேற ஒரு ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறதுனால ஹீரோயினுக்கு உடம்பு ஆசை அதிகமாவே இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமா ஒரு பொண்ணு வேற இருக்கும். அப்படி ஒரு நாள் ஹீரோயின் நர்ஸ் வேலை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோ அவளுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதாவது ஹீரோயின் வச்சிருக்கவன். ஹீரோயின் அவனை பார்த்தும் கண்டுக்காம போயிருவா. அப்புறம் ரெண்டு பேரும் ரோட்ல ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசுவாங்க. நீ என்னோட வீட்டுக்கு வரணும்னு ஹீரோ அவளை கூப்பிடுவான். என் புருஷன் ஆல்ரெடி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லுவா. ஆனா ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்காம பரவாயில்ல வான்னு கூட்டு போயிருவான். அவளும் புருஷன் தொடாத ஏக்கத்துல இருந்ததுனால உடனே கிளம்பி போயிருவா. அங்க போன உடனே ரெண்டு பேரும் டப்புன்னு ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி எறிஞ்சிட்டு மேட்டர்ல இறங்கிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் எப்பவும் போல மேக்கப் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பி போயிருவா. வீட்டுக்கு போயிட்டு அவளும் அவ புருஷனும் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஈவினிங் ஹீரோயினோட புருஷனுக்கு வேலைன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, ஹீரோவுக்கு கால் பண்ணி நான் ஃப்ரீயா இருக்கேன் வரவான்னு கேட்பான். அவனும் உடனே வா அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோயின் அவளோட பொண்ணை தூங்க சொல்லிட்டு கிளம்பி ஹீரோ வீட்டுக்கு போயிருவா. அங்க போனா எப்பவும் போல ஜல்சா நடக்கும். விடிய ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி நிறைய போட்டோ எடுத்துக்குவாங்க. அடுத்து அப்படியே ஒரு கட் வேற ஒரு பொண்ணை காட்டுவாங்க. அந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல பில் போடுற பொண்ணு. அதோட வேலையை முடிச்சுட்டு நிம்மதியா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கும். அந்த பொண்ணோட வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலைன்னு ஒரே கவலையோட உட்காந்துட்டு இருக்கும். அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு டூமங்கோலி. அவ ஆசையா வந்தா கூட அவன் உதறிட்டு போயிருவான். இப்படி இருக்கும்போது அவ தன்னை சந்தோஷமா வச்சுக்க இன்னொருத்தனை ட்ரை பண்ணுவா. கடைசியா நிறைய குடிச்சு ட்ரக் அடிக்ட் ஆகி அவ மயங்கியே விழுந்துருவா. அடுத்து மூணாவதா ஒரு ஃபேமிலியை காட்டுவாங்க. புருஷனை பொண்டாட்டி தொடவே விடாம விரட்டி அடிப்பா. அவளோட சேர்ந்து வாழ நிறையவே ட்ரை பண்ற ஒரு கணவன் மூணாவது ஃபேமிலி. இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டான ஸ்டோரி போயிட்டு இருக்கும். இப்படி 3 ஸ்டோரி பேரலா நடக்கும். இந்த 3 ஸ்டோரியையும் கடைசியா ஒரு கார் ஆக்சிடென்ட்டோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் அப்பதான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும். வாழ்க்கையில காமம் மட்டுமே முக்கியம் கிடையாது, அதை தவிர நிறைய விஷயம் முக்கியமா இருக்கு. அதுலயும் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. என்னதான் ஒரு புருஷனை பொண்டாட்டி கண்டுக்கலனாலும் பொண்டாட்டிய புருஷன் கண்டிக்கலனாலும் வேற ஒருத்தரை தேடி போனா வாழ்க்கை நாசமா தான் போகும் அப்படிங்கறத இந்த படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி, வணக்கம்.